கடைக்காரர, நீங்க தான் எப்படியாவது எங்க காதலை நிறைவேற்றி வைக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? நீங்க ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. பூதலிங்க இந்த கடைக்கு வர நேரமா பார்த்து நான் இங்க வருவேன். அப்ப உங்ககிட்ட ஒரு சோடா கொடுங்கன்னு கேட்பேன். நீங்க என்ன செய்றீங்க? இந்த சோடாவை என்கிட்ட தர்றீங்க. ஓகே சரி, மத்தத நான் பாத்துக்கிறேன். என் கடையில தான் ஏகப்பட்ட பாட்டில் இருக்கு. இந்த பாட்டில் எதுக்கு? ஐயா, உங்க கழுத்தை விட்டினாலும் உலகத்துல இந்த மாதிரி வேற பாட்டில் கிடைக்காது. இதோட மகிமைய பூதலிங்க வரும்போது என்னன்னு காட்டுறேன். எடுத்து பத்திரமா உள்ள வைங்க. இந்தாங்க, இப்போதைக்கு ஒரு 100 ரூபாய் அட்வான்ஸ் வச்சுங்க. மொத்தமா கொடுத்துட்டேன். ஒரு ரூபாய் பஸ் சார்ஜ் இருக்குமா? சில்லறை இல்ல. இல்லையா? கடைக்காரர, ஒரு சோடா கொடுங்க. என்ன சோடா? தாங்க, நான் வழக்கமா குடிப்பேன் அந்த சோடா. 100 100 100. அதான். ஓபனர் வேணுமா? யாருக்கு வேணும் ஓபனர்? ஓபனர் பாருங்க, இந்த பணத்தை வச்சுங்க. 100 ரூபாய் சோடாவுக்கு 50, உடச்சதுக்கு 50. மற்ற தம்பி 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 கொஞ்சம் நில்லுங்க. சோடா பாட்டில கேரட்டை நறுக்கிற மாதிரி 2 விரலால் நறுக்கிட்டீங்களே, உங்களை எப்படி பாராட்டுறது, எதால பாராட்டுறதுன்னே தெரியல. இப்ப நீங்க பார்த்தது சர்வசாதாரணம். போன வாரம் ஜப்பான்ல இந்த கராட்டே வீர சமகுச்சியோட எனக்கு ஒரு பயங்கர போட்டி. ஒரே பஞ்சு 9.25 அடிக்கு கை கைந்து போய் விழுந்துருச்சு. இப்ப அதை ஒட்ட வச்சுக்கிட்டு இந்த காமாசோம ஆஸ்பத்திரியில கோமால இருக்கிறதா கேள்வி. இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய சாதனையா? நீங்க மனுஷனே இல்ல. எல்லாம் செத்து போன எங்க அம்மாவோட ஆசீர்வாதம் தான். ஆமா, கல்யாணம் ஆயிடுச்சா? சுத்த அசுத்தமான கேள்வி. எங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆனதுனாலதான் இப்ப உங்க முன்னாடி நிக்கிறேன். உங்களுக்கு தம்பி இன்னும் ஆகல. என் கல்யாணத்தை பத்தி லண்டன்ல ஒரு பத்திரிகையில பேட்டி கொடுத்தேன். இந்த பணக்கார பொண்ணுங்கள காக்கா குத்துற மாதிரி அப்படியே வந்து என்ன முடிச்சுக்கிட்டாங்க. நான் யாரும் ஏறெடுத்து பாக்கலையே. ஏன் பணக்கார பொண்ணு வெறுக்கிறீங்க? பணத்தை பத்தி எனக்கு கவலை இல்ல சார். சிங்கப்பூர்ல இருக்கிற அத்தனை பேங்க்கு நான் தான் கடன் தரேன். வட்டி ஒழுங்கா வருது இல்ல? பொட்டி பொட்டியா வருது. கராட்டேலயே நான் தான் சார் ஒரு பிளாக் பெல்ட். எனக்கு மனைவியா வரவ அட்லீஸ்ட் ஒரு பிரவுன் பெல்ட் ஆவது இருக்கணுமா? என்ன சொல்றீங்க தம்பி? என் மக ஒரு பிரவுன் பெல்ட். பிளாக் பெல்ட் மாப்பிளைக்கு தான் அவளை கட்டி வைக்கணும்னு நான் வைராக்கியத்தோட இருக்கேன். அப்படியா? இந்தியாவிலேயே கருப்பு பெல்ட் வாங்கினவன் நான் ஒருத்தன் தான் இருக்கேன். பாவம், என்ன பண்ண போறீங்க? அதனால தான் உங்களுக்கே என் மகளை கட்டி கொடுக்க முடிவு பண்ணிவிட்டேன். நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற முடியல இல்ல சார். தம்பி தம்பி மறுப்பு சொல்லாதீங்க. மனசை மாத்திக்கிட்டு சரின்னு சொல்லுங்க. ஓகே, கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். வாங்க வீட்டுக்கு போலாம். ஐயோ, இப்போ வா, ஒரு நல்ல நாளா பார்த்து வாங்க. அதுவும் சரிதான், வரேன். தம்பி, அட்ரஸ் கேட்டுக்காம போறீங்க? தெரியுமே. அட்ரஸ் தெரியுமா? தெரிஞ்சுக்கிறேன். அடையாறு 4th கிராஸ் ஸ்ட்ரீட் நம்பர் 11. ஆஹா ஆஹா, கருப்பு பெல்ட் மாப்பிள கிடைச்சிட்டான். டயரோட சேர்த்துதானே டியூபையும் கூட வந்தேன். டியூபை மட்டும் எங்க தொலைச்சு போட்டேன்? சிக்கோ, பார்ட்டிக்கு உடனே டெலிவரி பண்ணி ஆகணும். என் மேனேஜருக்கு தெரிஞ்சா என்ன பஞ்சர் ஆகிடுவான். டியூப் 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 டியூப். இங்கதானே எங்க வச்சேன், எங்க காணோம்? மிஸ்டர், இப்ப ஒண்ணு பேசாதீங்க. வச்சத காணும், தேடிட்டு இருக்கேன். எதை வச்சீங்க, எங்க வச்சீங்க? எதையோ வச்ச. உங்களுக்கு என்ன? இல்ல, உங்களை பார்த்தா பரிதாபமா இருக்கு, ஹெல்ப் பண்ணலாமே தான். அப்படியா? அப்ப கேளுங்க. டயரோட சேர்த்து டியூப கொண்டாங்க. இப்ப டயர் மட்டும் இருக்கு, டியூப காணுமே. என்ன சிரிப்பு? இல்ல, ஒருத்தன் ஆட்டுக்குட்டியை தோல்ல போட்டுக்கிட்டு அதை காணோமேன்னு தேடினானா, அவனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவன் ஒரு ஆட்டு மடையன், இங்க ஒரு டியூப் மடையன். பொண்ணு, இப்படி மரியாதை இல்லாம பேசுன உன்னை அப்படியே தூக்கிட்டு போய் வெளியே தள்ளிடுவேன். டியூப தோல்ல போட்டுக்கிட்டு தேடுறீங்க, உண்மையை சொன்னா உரைக்குதா? ஆமா, டியூப் தோல்ல தான் இருக்கு. ஒரு அரை மணி நேரத்தை அநியாயமா வேஸ்ட் பண்ணிட்டேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. எதுக்கு? உங்களை மடையன்னு கண்டுபிடிச்சதுக்கா? அத நீங்க என்ன கண்டுபிடிக்கிறது? எனக்கே தெரியும். வரேன். என்னங்க என்னங்க என்னங்க, என்ன என்ன? இந்த அட்ரஸுக்கு மாவு மிஷின் கொண்டாந்து கொடுத்தது யாரு? சேல்ஸ்மேன் கமல். யார் அந்த மடையன்? நான் தான். நினைச்சேன். தேங்க்யூ. ஆமா, எப்படி வீட்டுல ஆட்டுக்கள் ஒழுங்கா மாவாட்டுத? ஆட்டுக்கள் எங்க கொடுத்தீங்க? வெறும் உருளைத்தானே கொடுத்தீங்க, அதுல எப்படி மாவாட்ட முடியும்? கஷ்டம் தான். கல்ல கொண்டு கொடுத்தேன், பாக்கல? கல்லு எங்க கொடுத்தீங்க? வெறும் கொம்பதான் கொடுத்தீங்க. ரொம்ப? ஆமா, அதுவும் டிவிக்கு மாற்ற ஆண்டனா கொம்பு. வெரி குட். அப்ப அதை வச்சுதான் உங்க வீட்டு உரல்ல மாவாட்டுறீங்களா? எங்க ஸ்பெஷல் ஆண்டனா தோசை எல்லாம் நல்லா இருக்க? ஏ மிஸ்டர், கிண்டலா பண்றீங்க?
மரியாதையா ஆட்டுக்கல்ல கொடுத்துட்டு ஆண்டனாவை எடுத்துட்டு போங்க. ஆண்டனா உங்க வீட்டுல ஆட்டுகள் எங்க போச்சு? என்ன கேட்டா அத நான் சொல்றேன். எங்க வீட்டுல டிவியை கொடுக்கும்போது ஆண்டனாவுக்கு பதிலா ஆட்டுக்கல்ல கொடுத்திருக்கீங்க. புரிஞ்சு போச்சு. உங்களுக்குள்ள பொருள் ரெண்டு மாறி போச்சு. பேசாம நீங்களே மாத்தீங்களே. அது எப்படி முடியும்? நான் இருக்கிறது அடையார், நான் இருக்கிறது பாரிஸ். நீங்க வேலை பாக்குறது அடையார், நீங்க வேலை பாக்குறது பாரிஸ். தங்கமா போச்சு. வேலைக்கு போகும்போது ரெண்டு பேரும் மாத்திக்கங்க. தம்பி, அண்ணே எங்க போயிட்டு வரீங்க? நம்ம கம்பெனிக்கு பணம் வசூல் பண்ணிட்டு வரேன். அப்படியா? எவ்வளவு வசூலாச்சு? என்ன ஒரு 3000 ரூபாய் இருக்கும். தம்பி ரொம்ப நல்ல தம்பி. நீங்க எப்படி பேர் எழுத்து பழக்கமா இப்படி இருக்கிறீங்க? ஆமாமா, நல்லாவே இழுப்போம். ஐயோ, என்ன பாசங்க உங்களுக்கு, இப்படி தள்ளிட்டு போறீங்க. என்னங்க பேச்சுவாங்க அப்படியே பார்க் பக்கம் கூட்டீங்க. கூட்டமான இடத்துல பணத்தை கேட்டா கொடுக்க மாட்டியே, அதான். ஐயோ குறும்புங்க உங்களுக்கு. எந்த பணம்? இந்த பணத்தை என்ன கத்தி காமிச்சா பயந்துருவேன் நினைச்சியா? செத்துருவையா? அப்ப பணத்தை கொடு. நான் என்ன மாட்டேன், நான் சொல்றேன். எவன் கம்பெனி பணமோ எடுத்துங்க. என்ன உயிரோட விட்டா சரி. ரொம்ப அடக்கமான பையன் தான். என்ன அடக்கம் பண்ணாம இருந்தீங்கன்னா சரிங்க. தமாஷா பேசுறியாப்பா? அங்க பாத்தியா ஒரு பொண்ணு போறா. சின்ன பையா, முதல்ல சைக்கிள் விட்டு இறங்கு. போய் அந்த பொண்ணு கிட்ட இருக்கிற ஹேண்ட் பேக்கை பறிச்சுட்டு வா. அப்புறம் நான் போலீஸ்ல மாட்டவா? அதுக்காகத்தான் ஒண்ணு அனுப்புறது. வேண்டாங்க, பொம்பளை கையால அடி வாங்குவேன். சைக்கிள் வேணும்னா நான் சொல்றதை செய். பயமா இருக்குங்க. இந்த அப்படி கத்திய என்ன கத்தியோ? கருப்பு தம்பி நவரு பையா. பாய் சொல்லு நெல்லு. சைக்கிள் தூது தெரியாம போச்சே. நீங்க தினம் இந்த பார்க்கு தான் வருவீங்களா? தெரிஞ்சிருந்தா மட்டும் என்ன, தினமும் அல்வா லட்டு வாங்கி தந்துருவீங்களா? நான் அப்படி சொல்லிட்டீங்க. வேணும்னா நாளைக்கு திருநெல்வேலி அல்வா கரையே கொண்டாந்துடுறேன். உன் கழுத்துல இருக்கிற ஹேண்ட் பேக்கை கைட்டு கொடுத்துரு. என்னையா கடையை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கத்திய காமிக்கிற? ஓ நைலிங்க, அதோ நிக்கிறாங்களே ரெண்டு பொறுக்கி பசங்க. அவனுங்களா? அவனுங்களே தான். என்கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் புடிங்கிட்டு உங்க கழுத்துல இருக்கிற ஹேண்ட் பேக் வேற கொண்டாட சொல்றானுங்க. கொடுத்துருங்க. கொடுத்துருங்க. குடுக்கலன்னா குத்திருவேன். அவ்வளவு தைரியமா? எங்க குத்துங்க பாக்கலாம். உங்க இல்ல என்ன குத்திக்குவேன். அந்த ரவுடிங்க கையில சாவறத விட உங்க மடியில சாவறத ரொம்ப வேணுங்க. நீங்க ஒண்ணு சாக வேண்டாம், பிடிங்க. சரிங்க. இத பிடிங்கன்னு சொன்னேன். எடுத்துட்டு போய் கொடுங்க. அந்த பொண்ணு அப்படியே நடிக்கிட்டா பாத்தீங்களா? தம்பி, தொழில் சுத்தமா செய்யற. ஏதோ உங்க ஆசீர்வாதம். அப்படின்னா எங்க கூட சேர்ந்து. அதுக்கெல்லாம் டைம் போறாதுங்க. ஆமா, சைக்கிள் ரெண்டு பேரும் தாங்குமா? இப்பதான் எனக்கு கெட்ட கெட்ட கோபம் எல்லாம் வருது. இதெல்லாம் சாதாரண சைக்கிளா? அண்ணே நீங்க மேல ஏறுங்க, நீங்க பின்னாடி உட்காருங்க. எப்படி ஸ்ப்ரிங் ஆக்ஷன்ல எப்படி ஒரு விதி மிதிங்க. பாத்தீங்களா சும்மா ஒரு குதிரை மாதிரி அது. போ போ என்ன ஓட்டிட்டே போயிட்டீங்க? அண்ணே ரவுடி அண்ணே, சைக்கிள் போடுறா. இந்த தவணை பணம் கட்ட அண்ணே. ரவுடி அண்ணே, பொறுக்கி அண்ணே, பை பொறுக்கிடா. என் பொண்ணு மரியாதையா வைய விடு. மரியாதையா என் பைய கொடு. பைய கொடுக்கலன்னா நான் கொடுப்பேன்.
பொறுக்கி பசங்களா. ஐயோ என்ன அடிங்க, உங்க வீட்டடியா எங்க வீட்டடியா? உங்களை பார்க்கும்போது என் கண்ணுக்கு ஒரு பொண்ணாவே தெரியலீங்க. உடம்பு எப்படி இருக்கு? வரல வணங்க, என் உடம்புக்கு இதெல்லாம் தாங்கவே தாங்காது. நான் வரேன். ஐயோ என்னங்க இப்படி ஒரு ஆம்பளை தனியா தவிக்க விட்டு போறீங்க? அந்த ரவுடிக்கு திரும்பி வந்து முத்தனால எங்க ஓடுறது? கொஞ்சம் மெயின் ரோடு வரைக்கும் துணையா வந்துருங்களேன். சரி சரி வாங்க போலாம். சைக்கிள் வாங்க வாங்க, நீங்க முன்னாடி வரீங்க, நான் பின்னாடி வருகிறேன். சார் இந்தாங்க இந்த மாசம் தவணை பணம். இந்த மாசம் உங்க பேர்ல பணம் கட்டி இருக்கு. பணம் கட்டியாச்சா? ஆமா. யார் கட்டினா? சேல்ஸ்மேன் கமல். ஓ சைக்கிள் டியூபா. உடம்பு எப்படி இருக்கு? ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஏங்க வரும்போதே சூடா வரீங்க? பின்ன என்னையா, யாரை கேட்டு எனக்காக நீ பணம் கட்டின? கிளி ஜோசியனை கேட்டுதான். அவன் தான் சொன்னானே, தம்பி நீங்க தைரியமா பணம் கட்டுங்க, கிளி உங்களை தேடி வந்து சீட்டை கொடுக்கணும்னு. கிளி வந்தாச்சு, சீட்டைங்க. இந்த பாரியா, இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு பேசின உன் உடம்ப பார்த்து பார்த்தா கிழிச்சு மூளைக்கு ஒன்னா தொங்க விட்டுருவேன், ஜாகிரதை. ஏங்க உங்களுக்கு என்ன ஸ்பேர் பார்ட்ஸ் வியாபாரமா? அதெல்லாம் செஞ்சிடாதீங்க. அன்னைக்கு அந்த ரவுடிங் கிட்ட என்ன காப்பாத்துனீங்க, அந்த நன்றி கடமை தீக்கத்தான் இந்த கடமை நான் கட்டினேன். தப்பா? நல்ல வேளை நீ பழைச்ச. என்ன நீ காசு கொடுத்து கவுக்க பாக்குறியோன்னு நினைச்சேன். ஓ அப்படி ஒரு ரூட் இருக்கோ, ட்ரை பண்ணலாமே. அந்த மாதிரி ரூட்ல எல்லாம் என்ன நீ பிடிக்க முடியாது. வேற எந்த ரூட்ல போனா உங்களை பிடிக்க முடியும்? அதையும் உன் கிளிஜோஸ் என்கிட்டே போய் கேளு. இந்தா எனக்காக நீ கொடுத்த பணம். அவ பாட்டுக்கு பொலிஸ் தள்ளிட்டு போட்டா, பொட்டலத்தை வேற விட்டு போட்டா, உள்ள என்ன இருக்கும்? ஸ்விம்மிங் ட்ரெஸ். இப்படி ஒரு அழகான ட்ரெஸ் போட்டுட்டு வரானு அசிங்கமா சேலையை கட்டிட்டு வந்து நிக்கிறாரு. ஆட்டுக்களுக்கு மட்டும் இந்த ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டு விட்டா எப்படி இருக்கும்? மேடம், மிஸ் காமினி, காமினி பேபி. யாரது? அட சைக்கிள் டியூப். நீங்க ஏன் இங்க வந்தீங்க? உங்களை பார்க்கத்தான். பாத்துட்டீங்கல்ல, போக வேண்டியது தானே. மேடம் மேடம் மேடம், 1 மினிட். எங்க கடைக்கு வந்த போது உங்க ஸ்விம்மிங் ட்ரெஸ் அங்க விட்டு வந்துட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். எடுத்து காலி பண்ணுங்க. மேடம் என்னங்க கொஞ்சம் கூட ஒட்டாம உரசாம பேசுறீங்க? என்ன வார்த்தையெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? இல்ல வேலை மெனக்கட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் ஃப்ரீயா பேசக்கூடாதா? என்ன பேசணும்? அது வந்துங்க, சீக்கிரம் சொல்லுங்க. சொன்னா உதவிங்க ஒரு பயமா இருக்கு. ஒழுங்கா நடந்துக்கிட்டா நான் ஏன் உதைக்கிறேன்? அங்கதான் ப்ராப்ளமே. என்ன ப்ராப்ளம்? சரி ஆண்டவன் மேல வார்த்தை போட்டு சொல்றேன், கொஞ்சம் இருங்க. நான் உங்களை காதலிக்கிறேன். என்ன சொன்னீங்க? திருப்பி சொல்லுங்க. திருப்பி சொல்லவா? சரி, என்னது மிருக பாஷை? இல்லைங்க, இது தேவலோக பாஷை. என்னமோ தெரியல, எனக்கு உங்க மேல தெய்வீக காதலே வளர்ந்து போச்சு. இத பாருங்க, நீங்க என்ன எதால அடிச்சாலும் பரவாயில்ல, அதான் என்னை ஏத்துக்கிட்டு ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு தாலியை உங்க கழுத்துல கட்ட அனுமதி கொடுங்க. நீங்களா சொல்லுவீங்கள்டா, இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கும் உங்க மேல ஆசை. காமினி, உண்மையாதான் சொல்றியா? ஆமா, ஆனா எங்க அப்பா ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. கருப்பு பெல்ட் வாங்கினருக்கு தான் என்ன கட்டி கொடுப்பாராம். இவ்வளவுதானே? நான் கருப்பு பெல்ட் எப்போ வாங்கியாச்சு. இதோ இது பத்தலன்னா இன்னும் ஒரு டசன் வாங்கியாரன்னு சொல்லு உங்க அப்பா கிட்ட. அவர் சொல்றது கடையில வாங்குற பெல்ட் இல்ல, கராத்தேல வாங்குற பெல்ட். எனக்கு கரப்பாம்பூச்சி கண்டாலே பயம். நான் எப்படி கராத்தேல கருப்பு பெல்ட் வாங்குறது? நீங்க உண்மையிலேயே வாங்க வேண்டாம், வாங்கிருக்கிற மாதிரி எங்க அப்பா ஏமாத்தினா போதும். அடடே, என் தொழிலே அதானே. சரி, உங்க அப்பா அடிக்கடி எங்க போவான்? பாத்ரூம்க்கு. அடச்சி, வெளியில எங்க போவான் சொல்லு. நாளைக்கு நானே இந்த இடத்த காமிக்கிறேன். என்ன குட்டியும் கையுமா வந்திருக்கீங்க? மறுபடியும் ஏதாவது குச்சியை உடைக்க ஜப்பான் போறீங்களா? நிச்சயதார்த்தத்துக்கு சீர்வரிசையெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். சிங்கப்பூர்ல இருக்கிற அத்தனை பேங்குக்கும் கடன் கொடுத்திருக்கீங்க. என்னமோ சீப்பு கண்ணாடி விக்கிற மாதிரி சின்ன பொட்டியா கொண்டாந்துருக்கீங்க. அத்தனை பேங்க்ல இருந்து வந்த வட்டியில 8 கப்பல் வாங்கி ஏத்தன்ஸ் அனுப்பியாச்சு. எங்க கல்யாணத்தை மட்டும் எளிமையா நம்ம ஊர் எல்லையம்மன் கோயில்ல நடத்துறதா ஏத்தன்ஸ் மாரியம்மனுக்கு வேண்டிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் இப்படி ஒரு ஏற்பாடு. சரி, பொண்ணை பாக்கலாமா? என் முகத்தை பாக்குறீங்களே, பத்தாத. அதனால்தான் உங்க பொண்ணு அவசியம் பார்த்தாகணுங்கிற பயனே வந்துருச்சு. மாப்பிளே,
என் பொண்ணு என்னை விட அழகாவே இருப்பா. இப்படித்தான் எல்லா அப்பனுங்களும் சொல்லிட்டு தெரியுறாங்க. நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. முதல்ல பொண்ணை வர சொல்லுங்க. காமினி. என்னப்பா கூப்பிட்டீங்களா? இவதான் என் பொண்ணு கரண்டி. காமினி. யாருப்பா அது? பழைய துணிக்கு பாத்திரம் கொடுக்குறதா? என்னை பத்தி நீங்க சரியா சொல்லி வைக்கலையா? என்னமா அது? இவர்தான் நான் பார்த்து வச்சிருக்கிற வருங்கால மாப்பிளை. என்ன சத்தம்? மாப்பிளை பிடிச்சிருக்க? போங்கப்பா, எனக்கு வெக்கமா இருக்கு. மாமா, உங்க பொண்ணு எப்படி வெக்கப்படுது பாத்தீங்களா? அப்படிதாங்க வெக்கப்படும். ஏன்னா அதுக்கு இதாங்க முதல் கல்யாணம். இன்னும் 2-3 ஆச்சுன்னா சரியா போயிடும். ஆமா மாமா, எப்படியோ உங்க பொண்ணு சம்மதிச்சிருச்சு. உடனே சம்மந்தம் பேசிடுவோமா? மாப்பிளை, அதுக்கு முன்னால எனக்கு ஒரு சின்ன ஆசை. சொல்லுங்க. நீங்க முதல்ல ஜப்பான்ல உடிச்சீங்களே சமகுச்சி, அவரை மறுபடியும் என் கண் முன்னால நீங்க உடிக்கணும். நான் உடிக்க தயார். ஆனா அவர் இப்ப ஜப்பான்ல இருக்காரு. அதான் இல்ல, இப்ப அவர் கஞ்சிபுரத்துக்கு வந்திருக்காரு. மாமா, நம்ம நாட்டுக்கு வந்தவன நான் விருந்தாளியா உபசரிக்கணும்னு பாக்குறேன். நீங்க நோயாளியா மாத்த பாக்குறீங்களே, நியாயமா? அத பத்தி எனக்கு கவலை இல்ல. என் லட்சியத்தை நீ நிறைவேற்றணும். முடியுமா முடியாதா? நான் சொல்றத கேளுங்க மாமா. நான் சொல்றத கேளுங்க மாப்பிள. நீங்க சமகுச்சியோட மோதறீங்க, ஜெயிக்கிறீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கும் காமினிக்கும் கல்யாணம். இல்லன்னா காமினிக்கும் சமகுச்சிக்கும் கல்யாணம். ஐயோ, சமகுச்சிக்கு 80 வயசு. பரவாயில்ல, அவர் தொழில கெட்டிக்காரன்னு கேள்விப்பட்டிருக்கேனே. நீங்க கண்டவன் பேச்ச கேட்டு இப்படி ஆடுறீங்க. ஓகே, நடக்கிறது நடக்கட்டும். நானே மோதி பாக்குறேன். மாமா, ஒரு சின்ன சேஞ்ச். போட்டிக்கு அப்புறமா நிச்சயதார்த்தத்தை வச்சுக்குவோம். இப்ப பொட்டி எடுத்துக்கிறேன். அதுதான் நடக்காது. ஏன்? மாப்பிள கொண்டு வந்த சீர்வரிசையை திருப்பி அனுப்பினா என் குலதெய்வம் குமுறும். கொடுத்துட்டு வந்தா என் குலதெய்வம் கதரும். குமுறும் கதரும் குமுறும். கூடுங்க. காமினி, மாப்பிளைக்கு ஒரு அரக்கப் கருங்காப்பி கொண்டு வா. அரக்கப்பா. மகாஜனங்களே, அகில உலக புகழ் ஜப்பான் சமகுச்சிக்கும் அகில இந்திய புகழ் சைதாப்பேட்டை கமலுக்கும் இப்பொழுது கடுமையான கராத்தே போட்டி நடக்க இருக்கிறது. இப்பொழுதே வா. இப்பொழுது காமினி, தப்பியோட ஏதாச்சும் வழி இருந்தா சொல்ல. அதெல்லாம் முடியாது, ஊரு வேற கூடிடுச்சு. விவசாய கட்ட ஊரு கண்டத்துக்கெல்லாம் கூடுவானுங்க. ஐயோ, அவைய லைஃபே முடிக்க போறாளே. என்ன மாப்பிள, இல்ல அழலாமா? விதி முடிஞ்சா போக வேண்டித்தானே? முடிவே பண்ணிட்டீங்களா? அதுல என்ன சந்தேகம்? ரெடியா இருங்க. நான் போய் சமகுச்சியை அனுப்பி வைக்கிறேன். அடேங்கப்பா, எவ்வளவு கூட்டம்! டிக்கெட் போட்டிருந்தா நல்லா வசூலா இருக்கும். என் சடலத்தை பார்க்கவா? அல்பே, அப்பனுக்கு பொண்ணு தப்பாம பிறந்திருக்கே. ஆறு இவர்தான் சமகுச்சி. நான் பார்க்கும்போது இழைச்சிருந்தானே, இப்ப இவனை பார்த்தா எனக்கு அத்தையும் ஆடுதே. நிஜமாவே கராத்தே தெரிஞ்சவன் போட்டிருக்கேன். கைமா குத்துற மாதிரி குத்துருவான் போட்டிருக்கேன். பயமா இருக்கேன். நமஸ்காரம். சான்யோ சுசுகி சீகு ஹிட்டோச்சி ஹிட்டோச்சி ஹெச்எம்டி சிட்டிசன் ரோலெக்ஸ். யாருன்னு? காமினி. ஏமா, நீ என்னமோ வீடு கட்ட சொன்ன, அவன் விழா எலும்பிய ஒடிச்சிட்டானே. வெலா எலும்பு இல்லைனாலும் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். தைரியமா போய் சண்டை போடுங்க. அப்படியா? போங்கன்னு சொல்றேன். என்ன பெருத்திராட்ச பந்து மாதிரி தொப்பு தப்பு நீ இங்கே வந்து விழுறீங்க. அவன் கராத்தே பாணியில என்ன ஃபுட்பால் ஆடுறானே. நான் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? வேண்டாம், என்ன உயிரோட விட்டு நான் ஓடிடுறேன். நான் உங்களை விடுறதா இல்ல, போங்க. சார் எதுக்கு உக்காந்து அடிக்க?
பாவி, அடிப்பட்டது நானு, சோடா குடுக்கறது சம குச்சிக்கா? ஜப்பான்காரனை செட்டப் பண்ணுவா போல இருக்கு. டைனோரா டைனோரா. என்ன உட்காந்துட்டீங்க? நேரம் நெருங்கி போங்க. என்ன மேல அனுப்ப அவ்வளவு வருஷமா? புலம்பாம போய் சண்டை போடுங்க. எல்லாம் ஒரு செட்டப் பண்ணிருக்கேன். அதான் பார்த்தேன் தாயே, இந்த ஜென்மத்துல எனக்கு கிடைக்க போறது இல்ல, அடுத்த ஜென்மத்துல அது கண்டிஷன் போடாம என்ன கட்டிக்க. நான் போயிட்டு வரேன். இப்ப போங்க, முடிஞ்சா திரும்பி வாங்க. இது காரியம் எல்லாம் முடிஞ்சா போங்க. வரம்பா. சாட்சிக்காரன் கால விழுறத விட சண்டைக்காரன் கால விழுந்துலாம் போல் இருக்க. சாமுகுட்டி, சாமு, 1 2 3 கூட வரல. காமினி, மாலை சீக்கிரம் கொண்டா, உங்க அப்பா வரத்துக்குள்ள மாத்திக்குவோம். இவன் கூட்டா என்ன நீ இதுக்கே எவ்வளவு வைக்கப்பட்டீங்கன்னா இன்னும் எவ்வளவோ இருக்கேன். எங்க லைப்ரரியில வேலை பாக்குற மாலத்தி தான் சொன்னான், புருஷன் கிட்ட பிகு பண்ணிக்கிட்டாதான் பாசமா இருப்பாருன்னு. அவ பேச்செல்லாம் நீ கேட்டீங்கன்னா உனக்கு புள்ள பிறக்காது, பிகு தான் பிறக்கும். ஆமா, உங்களுக்கு பிள்ளைய பெற்றுக்கிட்டாலும் அது பெரிய வீரன்னு தான் பேர் எடுக்கும். அந்த சமகுச்சிய சேமாடி அடிச்சதுக்கு அப்புறமுமா என் வீரத்துல உனக்கு சந்தேகம்? சும்மா உடம்ப அழுத்திக்காதீங்க. நான் மட்டும் சமக்குச்சிக்கு சோடாவில தூக்க மாத்திரை கலந்து குடுக்கலன்னா அவர் உங்களை பல்லு குத்துற குச்சி உடைக்கிற மாதிரி உடைச்சிருப்பாரு. எப்படியோ சமகுச்சிய நீ ஏமாத்திட்ட, உங்க அப்பானா நான் ஏமாத்திட்டேன். ஏமாந்தது நான் இல்ல, நீங்க தான். மாமா என்ன சொல்றீங்க? ஏய் மாப்பிள, கராத்தே வீரன் நீ பொய் சொல்லி ஏமாத்தினதை என்னால தாங்க முடியல. உன்னை அடிச்சு நுறுக்கணும்னு ஆசைப்பட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அடிச்சா நல்லா இருக்குமா? அதனாலதான் நானே சமக்குச்சி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வந்து ஆசை தீர நங்கு நங்குன்னு 4 மிதி மிதிச்சேன். என் பொண்ணோட கல்யாணத்தை செலவில்லாம முடிச்சேன். நடந்தது நடந்து போச்சு, அதுக்காக என் நேரத்தை வீணாக்கணுமா? மாப்பிள, இப்பதான் நினைவுக்கு வருது. அப்ப போங்க. இன்னைக்கு ஊரு பூரா ஹர்த்தால், பாலும் பழமும் வாங்க முடியல. சாந்தி முகூர்த்தத்தை நாளைக்கு வச்சுக்கலாம். வெளியே உனக்கு அடையாளத்துக்காக அறிவு இருக்கா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே ஒண்ணு. மாப்பிள, அனுபவத்துல சொல்றேன், இந்த நேரத்துல உன்னை பலவீனப்படுத்திக்காத. மாப்பிள, அடுத்த ராத்திரி 12 மணிக்கு வந்து கதவை தட்டி உன்னை எழுப்புவேன். குலதெய்வத்தை கும்பிட போகணும். ரெடியாது? இவன் குலதெய்வம் என்ன காட்டேரியா? விவஸ்தை கட்டவன். காமினி, காமினி கொடு. ஒன்னே ஒண்ணுதான் தருவேன். இதெல்லாம் லைப்ரரி புக்கா? அந்த டைம் ஒண்ணுதான் தருவியா? உன் ஸ்நேகிதி மாலத்தி உன்னை ரொம்ப கெடுத்திருக்கா. ஆமா, காச்சா முச்சானு கொடு. இருங்க, லைட் ஆஃப் பண்ணிட்டு வரேன். லைட் ஆஃப் பண்ணிட்டு இருட்டுல பாத்தீங்கன்னா ரொம்ப பயந்துருவேன். வெளிச்சத்திலேயே